பெருமான் திருப்பெருந்துறையில் அருளியது சதா முக்தி அளிக்கக்கூடியது திருச்சிற்றம்பலம். கலந்து நின்னடியாரோடு அன்று பாலா கழுத்திருந்தேன் குழந்து ஓடி உடையானே உளமாயின்ப சுடர்காண்பான் அலந்தே போனேன் அருள் செய்யான் ஆடம்போர அடியேற்றேன் அடியார் சிலருள் அருள் பெற்றார் ஆர்வம் கூற யானவமே முளையாதிடத்தின் முடிவென்றே முனிவாளடியே மூக்கின்றேன் அடியேனுடைய கடுவினையை களையும் கருணை கடல் பொங்க உடையாயடியே உள்ளத்தே ஓவாருருக அருளாயே அருளாரமுத பெருங்கடல்வாய் அடியாரெல்லாம் புகழுந்த இருளாராகை எதிர்பொருத்தே எய்தேன் கண்டாய் எம்மானே அருளார் மனத்தோர் உண்மாத்தன் வருமான் என்றிங்கு என்னை கண்டார் பெருளாவண்ணம் மெய்யன்றை உடையாய் பெறனான் வேண்டோமே வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே இருத்தி இணையருளார் ஆனாயடியே இடர்களைத அமுதே அருமா மணிமுத்தே பூண்டா விளக்கின் சுடரணையாய் கொண்ட மேற்கும் குண்டாங்கொள் வேண்டாதொன்றம் வேண்டாதே மிக்க அன்பே மேவுதலே தேவம் உந்தன் அடியாருள் இருவியானும் மெய்மேயே காரி சேரம் கயல்கண்ணால் பங்கா உந்தன் கருணையினால் காவியக்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் தேர்ந்து ஆவியாக்கை யானெனதென்று தாரும் என்றே அருளலே அறவே பெற்ற நின்னன்பர் அந்தம் பின்னே அகநெகவும் புறமே கிடந்து துளைநாயே புலம்பே நின்றேன் உடையானே பிறவே வேண்டும் மெய்யன்பு பேர ஒளியா பிரிவு இல்லா மரவாயினையா அளவில்லா மாறாயின்ற மாமலரே கடலே அணிய ஆனந்தா
10 மதுரை எம்பதியத்திலே சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட செய்தியை மணிவாசக பெருமானுடைய தகவலுக்கு கிடைத்தவுடன் இறைவன் தனக்காக இப்படியெல்லாம் திருவிளையாடல் செய்தாரா என்று குலைந்து பாடிய பதிகமானதால் இது குலைத்த பத்தாயிற்று. திருப்பெருந்துறையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். குழைத்தாள் வண்டை கொடுபினை நோய் காவாய் உடையாய் கொடுபினையே உழைத்தாளுரை உண்பவான் உமையால் கணவாய் இணையாள்வாய் கிடைத்தால் பொறுக்க வேண்டாவோ திரைசே சடையாய் முறையோ என்று அழைத்தாளருளால் ஒளிவதே அம்மானே உன்னடியேனே அடியேனை ஏழாமல் அகலாக என்றிருந்தேன் கொடியேறிடையால் கூறாயன் கோவேயா என்றருளே உடலை சிதையாதே எத்தக்கு என்ன
பதிகம் 34 உயிரினை பத்து. இந்த குலைத்த பத்துல திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணிகொண்டாய். கோயில்களிலே ஆலயங்களிலே இறைவனுடைய திருமேனி வடிவமைக்கப்பட்டு கல்லிலையும் உலோகங்களிலும் திருமேனிகள் உருவாக்கப்படுகிறது. அது ஒரு திருமேனி என்பது அத்திகளாத, அதாவது செயல்பாடு இல்லாத அது ஒரு உருவம் தான். அந்த திருமேனியை காட்டி என்னை யார் கொண்டாய் என்கிறார். திருச்சிற்றம்பலம். பதிகம் 34 உயிர்நிய பத்து. திருப்பெருந்துறையில் அருளியது. பைன்னாப்பட அறவேறல் உமை பாகம் மதுவா என் மென்னால் தொற்பிரியா வினை கேடா விடைப்பாகா சென்னாவலர் பரிசும் புகழ் திருப்பெருந்துறை உரைவாய் என்னால் கலை தென்னால் இருமாகே நிதியானே நான் நாரடி அடைவான் ஒரு நாய்க்கு தவிர்த்து ஊனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உளம் பிரியான் தேனா சடை முடியான் மன்ன திருப்பெருந்துறை உரைவான் வானோர்களும் அறியாததொரு வளம் நீந்தனன் எனக்கே என்னை நான்பது அறியேன் பகல் இரவாவது அறியேன் மனவாசகம் கடந்தான் என்னை மத்தன் மதமாக்கியே சினமாதிடை உரையான் மன்ன திருப்பெருந்துறை உரையும் கணவன் என செய்த படிரறியேன் பரந்துடரே வினைக்கேறும் உலரோ திறன் சொல்லீர் உலகே என்னை நான் புகழ்ந்தான் தான் எனதின் பின் குறை உருக்கி பிழைதான் புகழ்ந்தெல்லே பெருந்துறையில் உரைப்பெம்மான் மனத்தான் கண்ணினகத்தான் மறுமாற்ற திரையானே பத்தான் கதையத்தே பற்றும் பத்தாங்கது பத்தே நட்டாம் கதி அடைவோம் இனி பெருவே ஒளிவம்மே செற்றா சடை முடியான் வந்த திருப்பெருந்துறை இறைசீர் கத்தான் கவன் கடல் பேணினரோடும் குடுமி கலந்தே கடலின் திரை அது போல் ஒரு கலக்கம் மழம் மறுத்த உடலும் எனதுயிரும் புகுந்தொழியா வண்ணம் நிறைந்தான் சுடரும் சுடைமதி சூடிய திருப்பெருந்துறை உரையும் பலரும் சடைமகுடன் செங்கல் பலந்தான் செய்த பணியே வேண்டேன் புகழ் வேண்டேன் சுகம் வேண்டேன் மன்னம் பின்னம் வேண்டேன் பிறப்பு சிவம் வேண்டா தமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் வந்த திருப்பெருந்துறை இறைநாள் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகல் விட்டேனே கோட்டேன் எனக்கெங்கோ குறை கடல் வாயமுதெங்கோ ஆத்தேன் திங்கள் அரணே அருமருதே எனதரசே சேட்டார் வயல் புடை சூழ் தன திருப்பெருந்துறை உரையும் நீட்டார் தன திருமேனின் மகனே உடையானே எச்சம் அறிவே நான் எனக்கு இருக்கின்றதை அறியே அச்சோ எங்கள் அரணே அருமருதே என் அமுதே செச்சை மலர் உரை மேனியின் திருப்பெருந்துறை உரைவான் நிச்சம் என நெஞ்சில் மன்னியானாய் நின்றானே வான்பாவிய உலகத்தவசமே செய்யறவமே உன்பாவிய உடலை சுமந்தனவி மரமானேன் தேன்காய் மலர் கொன்றை மண்ணில் திருப்பெருந்துறை உரைவாய் நான் பாவிய நாடால் உனை நல்காய் எனலாமே நான் பாவிய நாடால் உனை நல்காய் எனலாமே பதிகம் 35 அச்சப்பத்து தில்லையில் அருளியது. சித்தம்பலம். புற்று வாழறவு மஞ்சே பொய்யவம் மெய்யம் மஞ்சே கத்தை வாச்சடைய மன்னர் கண்ணுதல் பாதம் நன்னே மற்றுமர் தெய்வம் தன்னை ஒன்றென நினைத்து மாற்றே கற்றிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே பெருவரை பேக்கை வந்த வினைகள் கொழினு மஞ்சே இருவரல் மாதுகனா எம்பிரான் தம்பீரனாம் திருமுரு அன்னை முற்றோர் தேவன தேவன
பாண்டிப்பதிகம் திருப்பரந்துரையில் அடையது. திருச்சிற்றம்பலம். பருவரை மங்கை தன் பங்கரை பாண்டி பாரமுதா ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை கள்ளல் போதிரஞ்சி சதுரை மறந்தறி மாக்கொள்வ சாத்த சாத்தி சொன்னோர் கதிரை மறைத்தன சோதி கடுக்கடை பிடித்தேன் நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டே பாரின்ப வெள்ளம் குளப்பறி மேற்கொண்ட பாண்டியனார் செய்யும் பிறவிக்கு நல்லவர் செல்லத்தின் தன்னன் நாட்டு இதை வந்தேறிந்த காலம் காலம் எக்காலத்துள்ளும் காலம் உண்டாகவே காதல் செய்வீர் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான் புகழ்வான தன்னறிய நீதியமாயிருட்டடையும் பொருளும் விளங்க கூட்டிய சோதிய நீரவனும் சொல்ல பல்லன் அல்லன் மாயவன பரிமேற்கொண்டு மற்றவர் கை கொள்ளலும் ஓயரும் சித்திர பெண்ணும் பகைகள் புகுந்தவருக்கு அழிவின்றி நின்றதொரு ஆனந்த வெள்ளத்திடை கழுத்தி கடுவில் கருணையை காட்டி கடிய வினை அகற்றி பிறவிய தீவினை நீரை பிறப்பு முன்னீர் கடக கரவிய அன்பரையின் பொறுப்பும் கரம் பாண்டியனார் மூச்சை வென்றான் கைவர் போக்கலையும் வென்று இருந்தழகால் தீர்த்திருந்தான் பெருந்தேவியும் தானும் ஒரு வீணவன்பால் சேதமில்லாதவர் சேவடி சித்தர சேவித்ததே பதிகம் 37 பிடித்த 10 திரு தோணிபுரத்தில் அருளியது. திருச்சிற்றம்பலம். நடித்த பாதத்தை பிடித்து 10 பதியத்தை 10 பாடல்களை பாடுவோம். நடித்த பாதத்தை பிடித்து 10 பாடலை பாடுவோம். திருச்சிற்றம்பலம். உம்ப கண்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஓகையந்தனக்கே செம்பொருள் துணிவே சீருடை கலலே செல்வமே சிவபெருமானே விடவிட துகந்த விண்ணவர் கோவே
தரும் மனத்தேனை இத்து இத்து நண்புருகி கரும்பு தரு சுவையனக்கு காட்டினை உன் கழலினைகள் ஒரு சிறியை உழவுகளை உரையானை நதிகள் எல்லாம் பெருங்குதிரை ஆகியாரே அன்றே உன் பேரருளே கண்ணார்ந்த மொழி மங்கை பங்கானின் நாளமர்ந்து உண்ணார்ந்த ஆரமுதே உடையானை அடியேனை அண்ணாந்த பிறப்பார தேட்டே ஆவாய் நீ வாயென்ன கண்ணார உய்ந்தவாறே அன்றே உன் கடல் கண்டே ஆதமிலியான் பிறப்பு என்னும் மறுநரையில் ஆதமரும் இன்றியே அழுந்து வெற்கு ஆவா என்று ஓதவழி நஞ்சுண்ட உடையானை அணியே கோன் பாதமலர் காட்டியவாறே அன்றே எம் பரம்பரனே அன்றை தளர்வாட்டி படக்கடையாய் பாதமல உச்சத்தார் பெருமானே அடியேனை உய்ய கொண்டு எச்சத்தை ஆசிர தெய்வம் ஏதாதை அச்சோயே சித்தத்தால் ஒழிந்தவாறே அன்றே உன் பிறப்பினே கச்சரியன் கலைஞானம் கதிந்துருகினாயினும் மற்றறியன் பிற தெய்வம் வாக்கிலால் வார்களால் வந்து பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவே நின்னருளால் பெருமானே உடையானை அடியேனே அஞ்சேனே அன்றே அம்பரமுதே என் பாலை பிறப்பரு தீங்கு இமையவர்க்கும் அறிய ஒண்ணா தென்பாலை திருப்பெருந்தூரை உறையும் சிவபெருமான் அன்பானி அகசகவே புகழி ஆண்டதே இருக்கானை நோக்கியவாறே அன்றேய பெருமானே தானே மூவாத முதலானே முடிவையான் முத்தானே பொருளானே உண்மையுமா இன்மையுமா
பதிகம் 39 திருப்புலம்பல் திருவாரூர் அருளியது. சிற்றம்பலம். புங்கமள்ளத்தை என்னோடு மாள் அறியாத நெறியானே பொங்கு அழந்தோர் கொதிமுளையால் கூறாவெண் நீராடி ஓங்கியில் சூழ் திருவாரூர் உடையானே அடியேனே புகழங்கள் அவையல்லாது எவையாரும் புகழேனே கடையானே தலலாடி தயங்கும் மோகிலை சூழ படையானே பரஞ்சோதி பருவதி மலர்களிலே விளையானே கோயில் சூழ் பெருந்துரையாய் அடியேனா உடையானே உடையல்லாது உருளை மற்றறியேனே உற்றாரை யான் வேண்டேன் ஓவேண்டேன் தேவேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால தமன் முறையும் கூட்டாவும் குறைகளே கற்றாவின் மனம் போல கசிந்துரைய வேண்டுவனே கற்றாவின் மனம் போல கசிந்துரைய வேண்டுவனே. சுலாபத்து தில்லையிலாடியது. சிற்றம்பலம். ஓடும் கவந்தியுமே உறவண்டிட்டு உள் கசிந்தேன் தேடும் பொருளும் சிவக்கடலே எனதெளித்தேன். குமந்தரியிலே குனிந்தடியே ஆடும் குழாத்திலே ஆண்டானை கொண்டன்றே குடியேர் இடுகிடை பொய்மொழியால் தோள் நத்தையால் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடினும் முடியே பிறவே இறைவனத்தால் முயல்வகித்தேன் அடியே குழாத்திலே ஆண்டானை கொண்டன்றே என்புள் உறுத்தி இருவினையை ஈடழித்து துன்பம் களைந்து சுபதுமங்கள் தூய்மை செய்தேன். முன்பே உள்ளவற்றை முழுவறிய உள்புகுந்த அன்பின் குழாத்திலே ஆண்டானை கொண்டன்றே புரியும் செறியும் குணமும் எல்லா குணங்கள் தம்மை பிரியும் மனத்தார் பிரிவறிய வெற்றியனை செறியும் கருத்தில் ஒருத்தமுதாம் சிவபதத்தை அறியும் குழாத்திலே ஆண்டானை கொண்டன்றே பேரும் குணமும் பிணிப்பி உறும் இப்பிறவிதனை தூரும் பரிசு குறித்தரித்து கொண்டதெல்லாம் சேரும் வகையால் சிவக்கருணை தேன்பருகி ஆழம் குழாத்திலே ஆண்டானை கொண்டன்றே கொம்பில் அரும்பாய் குவிமலராய் காயாகி பம்பு பழுத்து உடலமடைங்கள் போகாமே நம்பும் என் சிந்தை நனைகவண்ணம் நான் அணுகும் அன்பன் குழாத்திலே ஆண்டானை கொண்டன்றே மதிக்கும் திரள் உடைய வல்லதன் தோள் நெறிய விரிக்கும் திருப்படி என் தலை மேல் வீட்டிருப்ப கரிக்கும் பசுவாசம் ஒன்றுமில்லாம் எனக்கடித்துக்கு அறிவும் குழாத்திலே ஆண்டானை கொண்டன்றே கிடக்கும் கருமுரத்து என பின் கானகத்தே நடக்கும் திருப்படி என் தலை மேல் நட்டமையார் வழக்கம் திரைகள் கண்டகம் வல்லாட்டை அடக்கும் குழாத்திலே ஆண்டானை கொண்டன்றே ஆசை விலாவி பயனியாய் கிடப்பேற்று இசை தவத்தால் திருகீடு நீர்பட்டு ஆசைய சாமரை சைவனுக்கே கொண்டவையான் ஆசை குழாத்திலே ஆண்டானை கொண்டன்றே பொம்மை பறிமுனை கொம்பனையால் கூறலுக்கு செம்மை மனத்தால் திருமணிகள் திகழ்ந்து இம்மை தரும் பயன் எப்பனையும் செல்வழிப்பம் அம்மை குழாத்திலே ஆண்டானை கொண்டன்றே அம்மை குழாத்திலே ஆண்டானை கொண்டன்றே. தென்னாருடைய சிவனே போற்றி இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத
கடலே போற்றி சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மணிவாசகப் பெருமானின் குருவர்களே போற்றி போற்றி பதிகம் 41 அற்புத 10 திருப்பெருந்துறையில் அருளியது. சிற்றம்பலம். மையலா இந்த மண்ணிடை வாழ்வெனும் அழியில் அகப்பாட்டு தையலாரினும் சுழித்தலை பட்டு நான் தலை தடுமாறாமே பொய்யலாவிட திருவரு தந்துதான் சுமதியினை காட்டி மெய்யனாய் வெளி காட்டி கொண்டின்றதோர் அற்புதம் இளமே மாமலர் இட்டு முன்றாதோ ஏழோடும் வணங்காதே சாந்தமார்புனை தையலாரும் தலை தடுமாறாயி புயா புயா புகவனமருளிலே பொன்கழலினை காட்டி வேந்தனாய் வெளியே என் முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே நடித்து மண்ணிடை பொய்யனை மலசைவு நாட்டனும் மாயாம் கடித்த வாயிலே நின்ற முன்வினை மிக கலறிய திரிவேனே இடித்து முன்னின்று அப்பரும் மறை தெரிய அரும்பொருளையேனே அடித்து அடித்து அக்காரமும் தீற்றிய அற்புதம் அறியேனே பொருந்தும் இப்பிறப்பு இறப்பிவை நினையது பொய்களை புகன்று போய் கருங்குடலினார் கண்களால் இரண்டு கலங்கிய கிடப்பேனே அருந்துணை வேணாய் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே கூடிய குலகுணங்களிலே கிடப்பதை மலரடி இதை காட்டி அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே உடல் உயிராயின இருவினை அறுத்தனை ஓசையால் உணர்வான் உணர்வறியவன் உணர்வதற்கு ஒளியாண்டி மானவை பட்டற்கு உயர்ந்ததன் பரம்பரும் கருணையினாய் ஆசை தீர்த்தடியாரடி கூட்டிய அற்புதம் அறியேனே செய்யானை பிறவியில் கிடந்து நான் குருத்தலை நாய் போல இச்சையாயினை ஏழையத்தில் செய்தற்கு இணங்கிய திரிவேனே எனும் விரைமல கடற்காட்டி அச்சன் என்னையும் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே செவியும் இப்பிறப்பு இறப்பிவை நினையது செறிமுழலால் செய்யும் கிரியும் கேள்வையும் கெண்டையும் கண்களும் உண்ணிய கிடப்பேனே இறைவன் என்கிற இல்லாத தன்னை மலர்ந்தது காட்டி அறிவே தந்தனை ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே அறிவே தந்தனை ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே திருச்சிற்றம்பலம். சென்னிப்பத்து திருப்பெருந்துறையில் அள்ளியது. சிற்றம்பலம். தேவதேவன் தேவகன் என் பெரும் துறை நாயகன் மூவராலும் அறிவனோ முதல் ஆய ஆனந்த மூர்த்தியார் யாவராயினும் அன்பர்
43 திருவார்த்தை திருப்பெருந்துறையில் அருளியது. மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்திலே இறைவனுக்கு ஒப்பானவர்கள் யாரார், இறைவனுக்கு ஒப்பானவர்கள் யார் என்பதை அவர் இந்த திருவார்த்தையிலே சொல்லியிருக்கிறார். ஆதி பிரமம் வெளிப்படுத்த அருளறிவாரெல்லாம் எம்பிரான் ஆவாரே. பெருமானுடைய ஆதி பிரமத்தை யார் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் இறைவனுக்கு இணையானவர்கள் என்று தன்னுடைய குருமார்களை அவர் வர்ணிக்கிறார். திருவார்த்தை திருப்பெருந்துறையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். மாதிவர் பாகன் மறை பயின்ற வாசகன் மாமலர்
தன்களம் காட்டி கட்டி குருக அங்கனம் எங்கள் அமரப்பெருமான் அதிகார் சமுதன் அகந்தி வந்த சங்கமவந்தவன் சாத்தினோடும் சதுரன் பெருந்துரை ஆழ்ந்து மங்கைய வாழ்வோம் அறிவார் அருவமா பாடினா தானே மொட்டு வலிக்காது, கால் வலிக்காது, சாப்பிட்ட சாப்பாடு வர செரிக்கணும். அதுதான் பெருமாள் வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. பதிகம் 44 என்ன பதிகம்? தொல்லையில் ஒருளியது தமிழம். ஒழியா இன்பத்தூவை. இதை நீங்க வாருருவாய பிறப்ப வேண்டும், பத்தினையும் பெற வேண்டும். சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர்போல. ஆருருவாய எந்நரமுமே அரியவர் தொகை நடுவே. ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்யக்க தருணே. நல்லேன் உனக்கு அடிமை உழைப்பிருந்து தொருபடுதோம். தரியேன் நாயேன் இன்னதென்று அறியேன் சங்கர கருணையினால். பெரியோர் ஒருவன் கண்டுவல் என்றும் பெய்கள் அடிகாட்டி. பிரியேன் என்றென்று அருளிய அருளோ பொய்யோ எங்கள் பெருமானே. என்பே முருக நின்னருளி தொன்கினை மலர் அடிகாட்டி. முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு முதல்
அருளார் பெருமானகரிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அந்தோ அந்தோவே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். படிமாமா திருப்பதி திருப்படை எழுச்சி தில்லையில் அறியது. திருச்சிற்றம்பலம். ஞானபால் ஏந்தும் ஐயர் நாதப்பறை அறைமேல் மனமாயேறும் ஐயர் மறிவன் குடை கவிமேல் ஆன நேற்று கவசம் அடைய புகுமின்கள் வானமூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே கொண்டகால் தூதி தள்ளி பட்டகால் சோழமொழி ஒன்றிகள் நோகிகளே பேரணி ஒன்றிகள் செந்திகள் சிந்தனே படைகூரை செல்விங்கள் அந்த நாடு ஆள்வோம் நாம் அல்லல் படை வாராமே அந்த நாடு ஆள்வோம் நாம் அல்லல் படை வாராமே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருப்படை எழுச்சி அந்த முதல் பாடல் வானவூர் கொள்வோம்னா மாயப்படை வாராமே அப்படிங்கிற நீங்க கொண்டு போனோம். எல்லாரும் சொல்லுங்க. வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே புத்தகால் தூக்கி செல்லேர் பட்டகால் சூழ புகி ஒன்றிரள் யோகிகளே பேரணி முந்திகள் திந்திரள் சித்தகளே படைகூரை செல்விங்கள் அந்த நாடு ஆளும் நாம் அல்லல் படை வாராமே அந்த நாடு ஆளும் நாம் அல்லல் படை வாராமே வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே வானவூர் கொள்வோம் நாம். மாயப்படை வாராமே. மாயப்படை என்பது நம்மளுக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களுடைய இடர்பாடுகள் தான் மாயை. அந்த மாயப்படை வராம இருக்கணும்னா வானவூர் கொள்ளணுமா. வானவூர்னா தேவலோகத்துல சிவபெருமான இருக்காரு, அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமூலர் திருமந்திரத்திலையும் மாணிக்கவாசர் பல இடங்களிலும் இந்த 5வது பூதமாகிய ஆகாயம் தான் வானம் என்று ஒப்பிடுகிறார். அந்த வானம் செம்மையாக இருந்தால் உங்களுக்கு மாயப்படை வராது. அப்ப வானம் செம்மையாக, வானம் என்கிற மனம் சிந்தனை செம்மையாக இருந்தால் மாயப்படை இடர்பாடுகளும் இன்னல்களும் வராது என்கிறார். அப்ப மனமும் சிந்தனையும் செம்மையாக இருக்க என்ன செய்யும்னா இறை வழிபாடில் வர வேண்டும். இறை வழிபாட்டுக்கு வருவதில் மூத்த இறை வழிபாடு என்பது சிவ வழிபாடு. அந்த மூத்த சிவ வழிபாடிலே முக்கியமான வழிபாடு திருவாசகம் ஓதுதல். இது அதனால்தான் இந்த ஊர்ல இந்த இல்லத்திலே ஐயா அவர்கள் பேர் கூட தெரியாது. ஐயா பேரு உலகராஜா, உலகராஜ் ஐயா பேரு உலகராஜ். அவருடைய திருக்கூட்டத்துடைய பேர் தான் நம்மளுக்கு தெரியும். மருள் நீக்கியார் உளவார பணிக்குழு. பல ஆலயங்கள்ல போய் தன் உடல் உழைப்பை செய்து பல ஆலயங்களை சுத்தம் செய்யும் திருநாவுக்கரசர் பெருமானாக இவர் இருக்காரு. இவர் அழைத்ததன் பேரில் மணிவாசகம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். நடராஜமூர்த்தி இருக்கார், சிவகாமி அம்மன் இருக்காங்க, பக்கத்துல நடராஜ மாணிக்கவாசகர் இல்ல. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆலயத்துல இதுக்கு முன்னாடி திருவாசகம் ஓதிருக்காங்களா நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் இங்க நடராஜர் இருக்காரு, சிவகாமி அம்மன் தாய் இருக்கு, மாணிக்கவாசகர் இல்ல. அப்ப அந்த மாணிக்கவாசகருடைய குரு பூஜை சென்ற வாரம் தான் முடிந்தது. அதனுடைய பொருட்டா நாம எல்லாம் இங்க நம்ம எல்லாரும் இவர் கூப்பிடல, பெருமான் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு. இவர் கூப்பிட்டதாக நம்ம நினைக்க முடியாது. சிலர் இவர் கூப்பிட்டுருப்பாரு, அவங்க வராம வந்திருப்பாங்க. சிலர் இவர் கூப்பிடாம இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். அதனால இவர் நினைச்சிருப்பாரு இந்த உள்ளூர்காரங்க யாருமே வரலையே அப்படி எல்லாம் கூட நினைச்சிருப்பாரு. இருந்தாலும் அவருடைய சிந்தனைக்கு இறைவன் தான் பதில் சொல்லுவாரு, நம்ம பதில் சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு முடிச்சுட்டு போயிடுவோம். அவருடைய சிந்தனைக்கு இங்க காற்று வழியா இங்க திருவாசகம் ஒழித்துக் கொண்டு இருக்கிறது. வள்ளலார் பெருமான் சொல்லுமாறு இந்த திருவாசகத்தை ஓதுந்தால் இங்க இருக்கிற எல்லா பிறவிகளும், மரம் செடி கொடி பறவை எல்லா உயிரினங்களும் இந்த திருவாசகத்தை கேட்கும். அது அந்த இறைவனுக்கு எந்த உயிர் ஜீவம் தேவையோ அது ஈர்த்துக் கொள்ளும். அதனால அது நம்ம கையில கிடையாது, அதனால ஈர்த்துக் கொள்ளும். அந்த வகையில இந்த திருவாசக வேள்வியை நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பண்ணியிருக்கோம்னு அவரவருடைய சிந்தனைக்கு தெரியும். அதனால இந்த 47வது பதியம் இருக்கு இல்லையா, திருவெண்பா, இது அடைந்தோ தன்மை வெளிப்படுத்தக்கூடியது. இந்த திருவாசக வேள்வி யார் அடையணும்? இந்த திருவாசக வேள்வியினுடைய பலனை யார் அடையணும்? இந்த ஐயாவும் இந்த ஐயாவை சுத்தி இங்க இருக்கிற மக்களும் அடையணும். அதனால இந்த அடைந்தோர் தன்மையான திருவாசக வேள்வியினுடைய பூஜையை, அந்த அடைந்தோர் தன்மைக்குரிய அந்த பதியம் தான் திருவெண்பா.
அதுல படிச்சு பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கிற நல்வினை தீவினை, இவரை சார்ந்த இருக்கிற நல்வினை தீவினை எல்லாம் ஒழியணும். இவரை சார்ந்தவர்கள் எல்லாம் இன்பம் பெறணும். அது கடைசியில் இவர்களே இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞான்றும் இருக்குல்ல. அது மாதிரி இந்த அடைந்தோர் தன்மை, இந்த திருவாசக வேள்வி நிறைவு செய்வதற்கு அடைந்தோர் தன்மை ஆகிய அந்த திருவெண்பாவை ஐயா உலகராட்சி அவர்கள், உலகராட்சி நல்ல பேரு, அதனால மனம் முருகி உங்களுக்கு வாசித்தா போதும். ராகமாலாம் படிக்க தேவையில்லை, உங்களுக்கு தமிழ வாசிக்க தெரியும். தமிழ வாசிச்சா போதும், மற்ற எல்லாரும் அமைதியா இருக்க. அவருடைய சிந்தனைக்குள்ளும் நாவுக்கரசரா இருக்காரு, அவர் சிந்தனைக்குள்ளே மணிவாசக பெருமான் வரணும். அடுத்து இந்த இது பக்கத்துல ஒரு மணிவாசகர் இருக்கணும். திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு ஆரம்பிங்க. திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு இந்த பதியத்தை அப்படி இங்க வரல படிக்கணும். படிக்கணும், நீ வாசிக்கத்தான். அது பெருமான் பார்த்துருவாரு. இங்கே ஒரு இடத்துல அம்மா இருப்பான், இங்கே ஒரு இடத்துல படிங்க. இல்ல திருச்சிற்றம்பலம். ஐய வினை இரண்டும் வந்து அகல மெய்யாகாது என் செய்கேன் செய்ய திருவார் பெருந்துரையால் தேர்ந்து சென்னி மறுவார் அனைத்துலகும் ஈன்ற மறையோன் மாலும் மான் கொள்ளும் இறையோன் பெருந்துரையுள் மேய பெருமான் பிரியாது இருந்துரையும் என் நெஞ்சத்து இன்று பித்து என்னை ஏற்றும் பிறப்பு அறுக்கும் பேச்சு அரிதாம் மத்தமே ஆக்கும் வந்து என் மனத்தை அத்தான் பெருந்துரையான் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் வந்து வாரா வழியருளி வந்து எனக்கு மாறின்றி ஆரா அமுதே அமைந்தனன்றே சீரார் திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி யாவருக்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவருக்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்று அறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு என் பெருமான் மற்ற அடியே செய்யும் வகை மூவரும் 33 மற்ற ஒளிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாயேறி வையகத்தே வழிமுறை வந்திருந்த வார்கடல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் இருந்து என்னை ஆண்டான் இணையடியே செஞ்சித்து இருந்து இறந்துகொள் நெஞ்சே எல்லாம் தரும் கான் பெருந்துரையின் மேய பெருங்கருணையாளன் மருந்து உருவாய் என் மனத்தே வந்து இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்ந்து அறுத்து சோதியாய் அன்பு அமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையை ஊராக கொண்டால் உவந்து இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்ந்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து. திருச்சிற்றம்பலம். யாவருக்கும் மேலாய அளவில்லா சீருடையான் எல்லாருக்கும் மேலானதான இறைவரே, யாவருக்கும் கீழாம் அடியேனே. நீங்க உலகார பணி செய்யறவங்க தான் நல்லா சொல்லுவீங்க. நாங்க கூட ஒரு சில நேரம் நாங்க நல்லா படிக்கிறோம்னு ஆணவத்துக்கு வந்துருவோம். நீங்க நாங்க எல்லாருக்கும் கீழான அடியேன்னு சொல்றது. அதனால யாவருக்கும் மேலான சீருடையான் யாவரும் கீழான அடியேனை உங்களை யாவரும் பெற்ற இந்த பகுதியில யாவருமே என்ன திருவாசகம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னது ஐயா அது படிச்சானே சாமி எதுவும் செய்யுமா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. அதனால யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்.
இந்த யாவரும் இந்த ஏரியாவில் அறியாத ஒரு இன்பத்தை உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்காரு. இந்த இன்பம் நிறைய பேருக்கு போய் சேரணும்னுடைய உங்க விருப்பம். அது இறைவனுடைய திருச்செவிக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து விண்ணப்பம் வச்சுக்கிறோம். இந்த ஆலயத்துல அடுத்து மாதம் மாதம் திருவாசக முற்றுதல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட பெருமானுடைய விண்ணப்பத்துல இவர் இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்காரு. அவரா எடுக்கலாம், இறைவன் அவரை எடுக்க வச்சிருக்காரு. அது எல்லாம் வல்ல பெருமானுடைய திருச்செவிக்கு சென்று அவருக்கு கருணை உள்ளமும் அவருக்கு செய்யும் ஆற்றல் உள்ளமும் இதுக்கெல்லாம் உறுதுணையாக அவருடைய அடியார் திருக்கூட்டங்களும் இந்த பகுதி மக்களும் இந்த சைவத்தை சிவத்தை வளர்க்குவதற்கு பெருமான் கருணை புரிய நாம் எல்லோரும் செய்து விண்ணப்பம் செய்து கொள்வோமாக. திருச்சிட்டம்பலம் முடியறப்ப ரெடி வந்துருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும். ஒரு 1/4 மணி நேரத்தில் எடுத்துவாங்க. சுந்தர் இருக்கீங்க உங்களுக்கு போயிட்டாங்க. சரி, அவ்வளோ படிங்க. 48 பண்டாய நான்மறை. நான் 51வது படிக்கிறது நீங்க ஏதாவது சொல்லணும். படிக்கணும். மதியம் 48 பண்டாய நான்மறை திருப்பெருந்துறையில் அருளியது. பண்டாய நான்மறையும் பழனுதாம் மழையனும் கண்டாரும் இல்லை கடையேனே தொண்டாக கொண்டருளும் கோவளையும் கோமாக்கு நெஞ்சமே கொண்டாமா கைமாறு முறை உள்ள மனமோற்றும் மாய ஒரு கருத்தேன் வெள்ள தரம்பரையின் மேல் வந்த வள்ளல் மரமும் பெருந்துரையை வாழ்த்து நீங்கள் வாழ்த்த கரவாம் கெடுங்கிறவி காடு கண்டகத்து வேடன் கடலே வளைவான நாட்டில் வருவாக நம்பினையை வீட்டி அருளும் பெருந்துரையான கமல பாத மருளும் கெடநெஞ்சே வாழ்த்தேன் மதங்கள் ஆதாரம் பல்வினையை வாய்ப்பாரும் தந்துலகம் ஏத்த தகுவாரம் சுந்தமர சென்றிரஞ்சி ஏத்தோம் திருவாள் பெருந்துரையை நன்றிரஞ்சி ஏத்தோம் நமர் நன்னி பெருந்துரையை நம்மிடர்கள் போயகள எண்ணி ஏழு கோகலிக்கு அரசை பண்ணின் மொழியாளோடு உத்தர கோசமங்கை மன்னி கழியாது இருந்தவனை காண் காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் மணியார் பிறப்பகல காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துரையில் என்றும் பெரியானை வாயார பேசு பேசும் பொருளுக்கு இலக்கியமா பேச்சிருந்த மாதின் மணிவாசை பேதேன் பேசி பெருந்துரையே என்றே பிறப்படுத்தேன் நல்ல மருந்தினடி என் மனத்தை வைத்தேன் நல்ல மருந்தினடி என் மனத்தை வைத்தேன் படையாச்சி தில்லையில் அறிஞர் கண்களிரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பன ஆகாரே காரிகை ஆர்வத்தும் பாலின் யாழ்வே களைப்படும் ஆகாதே களில் வந்து விரந்திடுமாறு பலம் திடும் ஆகாரே காலடிகாமல பாதமிருந்தும் பலக்குவதாகாதே கண்களில் கூட்டரு காணொரு நாடு பயிர்ந்திடும் ஆகாரே
பூமலை மாணவர் கைகள் குவித்து தொலைத்திடமாகாதே மின்னியல் முன்னிலையாக கருத்து வெளிப்படும் ஆகாதே நீனை முழன்றும் ஓசையில் இன்பம் மிகத்திடமாகாதே கண்ணதியால் அடியும் கலை மீது கலைவன ஆகாதே நானடியாகுடனே உய்ய வந்து தலைதரமாகாதே இன்னியம் எங்கும் நிறைந்தினிதாக நியமிடும் ஆகாதே என்னை கொண்டாடுடைய ஈசனே கர்த்தன் ஜெகதரளப்பரிதே பிள்ளையலாதென தூமணி ஓசை சுவை தரும் ஆகாதே துந்தன என்னுளம் அந்திய ஜோதி குலத்தெழுமாகாதே பள்ளியல் மாய பரப்பர வந்த பரபரமாகாதே அந்தரியான தரானுபவங்கள் பரந்தெழுமாகாதே சீரியல் மண்ணுகளால் மயல் நின்று இணைந்திடும் ஆகாதே இன்னவரும் அறியாத விளம்பரை இப்பொருளாகாதே வெள்ளையில்லாத நெஞ்சம் குணம் ஆனவர் செய்திடும் ஆகாதே இந்த சிகாமணி எங்களையான எழுந்தருளப்பரிதே சங்கு திரண்டு முரண்டலும் ஓசை தலைவன ஆகாதே சாதிவிடாத குணவல்லமோடு சலித்திடுமாகாதே நங்குது மாய அடங்கிடும் ஆகாதே ஆசையலாமணி யாரடியோமென வந்தலையாகாதே சிந்தல் ஒன்றல் மடந்தல் சிந்தை தலைவன ஆகாதே சீரடியார்கள் சிவானுபவங்கள் தெரிந்திடுமாகாதே எங்கும் நிறைந்த முதூறு பரஞ்சுட எய்துவதாகாதே ஈரடியாமரை யோகினையான எழுந்தருளப்பெரிதே ஈரடியாமரை யோகினையான எழுந்தருளப்பெரிதே சம்பளம் திரையம்பலம் பதிகம் 50 ஆனந்த மாலை பிள்ளையில் அருளியது. திருச்சிற்றம்பலம் மின்னேர் அன்னைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் பெய்யனுலகாம் பொன்னேரனைய மலர் கொண்டே போற்றாடின்றார் அமரரெல்லாம். நேர் அன்னைய மனக்கடையாய் கழுப்புண்டு அவள கடல் வீழ்ந்த எந்நேரனையே இனி உன்னை கூட வண்ண உயமாயே. நாளறியா பதம் தந்தார்
பார்வதி பதகே ஹர மகாதேவா நாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பொழுதும் இறைவனை பேசிய பாடிய பருகிய பொழுது என்றால் இந்த பொழுதும் நம்மளுக்கு பிறந்த பொழுதே, இன்றைய நாளும் நம்மளுக்கு பிறந்த நாளே என்பதற்கெனக அச்சோபதிகம் 56வது பதிகம் நிறைவு செய்வதற்கு முன்பு பெண்களா கூடியிருக்கீங்க, அதிகமா பெண்கள் தான் இருக்கீங்க. ஒரு குழந்தையினுடைய சிறந்த வளர்ச்சிக்கு எது முக்கியம்? ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமா வளரணும்னா எது முக்கியம்? எது? தாயா? ஒரு குழந்தை ஆரோக்கியமா வளரணும், தாய்ப்பால். ரொம்ப லேட்டா பிடிச்சிக்கிட்டீங்க, ஏன்னா அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. அதனால என்ன, அது இல்லாட்டி இல்ல அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? அப்படி யார் சொன்னது? தாய்ப்பால் தான் அவசியம் யார் சொன்னது? மருத்துவர்கள் சொன்னார்களா? மணிவாசகர் தான் சொல்லியிருக்காரு. மணிவாசகர் தான் சொல்லியிருக்காரு. எங்க சொல்லியிருக்காரு? சாரால் ஒளிந்தால் சகலைனா என்னது? சகல பிள்ளை ஆயிரும். அதை நம்ம இப்ப மருத்துவம் சொன்னதாக நம்ம நம்புறோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே மணிவாசக பெருமான் சொல்ற அது மாதிரி. அதனால இந்த திருவாசகத்தில் இறைவனை போற்றும் விஷயங்களும் உண்டு, இறைவனை போற்றும் விஷயங்களும் உண்டு, விஞ்ஞானத்தை அளக்கக்கூடிய விஷயங்களும் உண்டு. உண்ட பகுதியில் அண்டை பிறக்கம். உண்டைன்னா என்னது? பெரியவங்களா இருக்கீங்க, உண்டைனா உண்டச்சோறு திங்கிறான்டான்னு சொல்லுவோம் இல்லையா? உண்டச்சோறு கையில உருட்டி கொடுப்பாங்க, நிலாச்சோறு. அந்த வடிவத்துலதான் உலகம் இருக்குன்னு மணிவாசகர் சொல்றாரு, அந்த உண்டைச்சோறு. அதனாலதான் நம்ம உண்ட பகுதியின் அந்த இறைவனுடைய அந்த உலகத்துடைய வடிவம் உண்டை வடிவம், உருண்டை வடிவம் நம்ம சொல்றோம். மணிவாசகர் உண்டை வடிவம்ங்கிறாரு. அந்த உண்டை வடிவத்துக்கு நாம நடப்புல என்ன சொல்றோம்? உண்டைச்சோறு, அதுதான் வடிவம். அதைத்தான் அவர் மணிவாசகர் அன்றைக்கெல்லாம் கண்டிப்பா அப்படித்தான் இருந்திருக்கும். உணவு பழக்கம் எல்லாருக்கும் அப்படித்தான் கொடுத்திருப்பாங்க, உண்டைச்சோறு மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதனால அந்த வடிவத்தில் அதை பார்க்கிறாரு. அதனால 84 லட்சம் யோனி உயிர்கள் சைவ சித்தாந்தம் சொல்லுது. இந்த பிரபஞ்சத்துல 84 லட்சம் யோனி உயிர்கள் இருப்பதாக சொல்லுது. அதையும் அவர் மணிவாசகர் சொல்றார்.